ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரே பார்ட்டாக கொடுக்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் பாதி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பா எழுந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 36 இன்ச்சு ப்ளவுஸோட கட்டிங் பார்ட் வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் லிங்க் வரும், கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தோன்னா லைனிங்கில் வந்து பார்த்தோன்னா நெக்கு பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக் பார்ட் வந்து நான் எவ்வளோ வச்சுருந்தேன்னா நெக்கோட அகலம் 3 இன்ச் வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தேன். தையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் நம்ம லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் நம்ம கொடுத்துட்டு 3 இன்ச் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தோன்னா 9.5 இன்ச்சஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த லைனிங்கை வந்து போட்டுட்டு கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு எவ்வளோ தையலுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தைக்கும்போது கம்பல்சரியாக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்கலாம். அது மாதிரி மெயினாக இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்தோன்னா லைட்டாக நமக்கு தையல் விலகுனாலும் பிசுறு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு தாராளமாக கொடுக்கலாம். கரெக்டாக பின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த டேர்னிங்லாம் திருப்பும் போது பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த நெக்கை மட்டும் இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸாக கிளாத் இருக்குது பார்த்தீங்களா கழுத்து பகுதியில், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பின் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேர்ன் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வச்சு போடுங்க. இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் பிடிச்சி நம்ம தையல் போடும்போது கரெக்டாக நம்ம போடக்கூடிய தையல் வந்து லைனிங் கிளாத் மேலே விழுகணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜில் நம்ம போடுறோம் இல்லையா அந்த தையல், இது வந்து லைனிங் கிளாத் மேலே விழுகணும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி நம்ம தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படி நெய்யில் வச்சு அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நெக்கு வந்து அழகாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துரும். இந்த மாதிரி பொட்டிக் ஃபினிஷிங் இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபியூசிங் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேப் வச்சு அயன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜில் நமக்கு மேல் பக்கமாக தையல் போட வேண்டியதில்லை. நமக்கு வந்து நீட்டாக பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த நெக்கை வந்து பார்த்தோன்னா இப்படி நெயில் வச்சு நம்ம அழகாக ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓரத்துலலாம் வந்து பார்த்தோன்னா தையல் போட்டுக்கலாம். அந்த கழுத்தோட அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் பின் பண்ணுறனாலும் பின் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து பார்த்தோன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மேக்ஸிமம் நீங்கள் லைனிங் கிளாத்தை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து ரொம்ப கன்வென்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டு நீங்கள் தைக்கும் போது நமக்கு அந்த சுருக்கம் வராது. அப்போல்லாம் நீங்கள் வந்து அயன் பண்ணுறனாலும் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தோன்னா இப்படி எடுத்து விடுறேன் பார்த்தீங்களா, சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா சுருக்கம் இருக்காது. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த மடித்து அடிக்கிறதுக்காக கீழ் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மடித்து அடிச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தா இந்த பிசிறு இருக்குது. இந்த பிசிறு கொஞ்சம் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து உள் பக்கமாக கொடுத்து
மடித்து அடிச்சிடுங்க. கரெக்டாக நம்ம வந்து எந்த இடத்துல மடித்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்னதாக அர்க்காத் பண்ணியிருக்கோம், அதாவது அடையாளப்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்த கரெக்டாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பின் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு அளவுகள் வந்து மாறாமல் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாவது வச்சு இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே தள்ளுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டலாம். இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேக் பார்ட்டில் டாட் வந்து பிடிக்கணும். நம்ம எப்பவும் போல தான் நமக்கு அந்த ஷோல்டரை வந்து இப்படி கரெக்டாக சென்டரில் மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டிங் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த இடத்துல கரெக்டாக வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த மிஷினில் அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இருக்குல்ல இந்த இரும்பு மாதிரி, அது அந்த அளவுக்கு வைப்பேன். அதாவது அதோட ஹைட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து 3 இன்ச்சஸ் வந்து வரும். பேக் டாட்டோட ஹைட் வந்து 3.25 அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நல்லா இப்படி நெய்யில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நீட்டாக நமக்கு வந்து அந்த தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த டாட்டை நீங்கள் எப்பவுமே வந்து கட் பண்ணிடாமல் திரும்ப மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு தையல் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி நெய்யில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக நமக்கு வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். இனி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்ட் வந்து எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லீவில் வந்து அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கே வந்து ஃபுல் ரவுண்டுக்கு நமக்கு வந்து கவர் ஆகாது, பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து எடுத்துடுறேன். நம்ம வந்து இதுக்கு பதிலாக ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை வந்து ஒரு கோல்டன் கலர் லேஸோ வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அது ஈக்குவலாக இருக்காது. ஸோ நமக்கு ஏன்னா ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு யாரோட கையை வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லேஸ் ஒர்க் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது வேணும் அப்படின்னா நமக்கு கைக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க் வந்து வைக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க் வந்து வைக்கலை. ஓகேவா. ஸோ இப்போ லைனிங் பார்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லைனிங்கில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு கர்வுக்கு வந்து நம்ம இன்னும் கட் கொடுக்காம இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா சென்டரில் வந்து ஒரு சின்ன அர்க்காத் கொடுத்துட்டு முன் பக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்லீவில் ஒரு வளைவு கொடுப்போம் இல்லையா, இப்போ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுலேயே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நான் அந்த அதாவது ஃபோல்டிங் அந்த எட்ஜு சென்டர் அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் கொண்டு போகாமல் முன்னாடி ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி அந்த வளைக்கிறத வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் கிளாத்து கொஞ்சம் வந்து பத்தாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பிட்டு வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணணும். அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸஸாக கிளாத் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக மேலே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல்னா 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இந்த எக்ஸஸாக இருக்க வேணுங்கிற கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இப்போ லைனிங் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா தையலுக்காக நம்ம வந்து விட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போடணும். கரெக்டாக நம்ம வந்து ஒரு அந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தோன்னா நான் வந்து தையல் போட்டுட்ருக்கேன். கரெக்டாக அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நமக்கு எந்த அளவுக்கு தையல் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி
நம்ம வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு நெக்கு தைக்கும் போதே சொன்னேன், லைனிங் கிளாத் மேலே தான் இந்த தையல் வந்து விழுகணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு நமக்கு தையல் போட்டாலும் நமக்கு இன்னும் நீட்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த பார்டர் லேஸ் வைக்காதனால ஸோ அது நம்ம வந்து கடைசியாக வந்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா இந்த சைட்லலாம் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் அந்த டேர்னிங்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஆம் ஹோலில் வந்து ஏற்றம் இறக்கம் வர்றது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக அந்த தையல் போட வேண்டிய இடத்த பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட கம்மியாக கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லேஸ் ஒர்க் வந்து நான் வைக்கலை, வேறு செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது நமக்கு ஒரு ஸ்லீவ்க்கே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிட்ட வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 2 ஸ்லீவுக்கும் பத்தாது. ஸோ அதனால் அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்லீவ் தைச்சி முடிச்சோடனே அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட துணி எக்ஸஸாக அந்த மாதிரி பிசுரெல்லாம் இருந்துச்சுனாலும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இனி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம லைனிங் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டாக வந்து அதில் போட்டுருங்க. நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறாமல் நம்ம வந்து தைக்க முடியும். இப்போ இது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தோன்னா லைனிங் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லைனிங்கை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி வரணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சைட்லேருந்து கரெக்டாக அந்த நெக்கெல்லாம் வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரி இன்னொரு பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக வச்சு தைக்கும் போது தான் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறாமல் இருக்கும். இல்லைன்னா பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையுமே வந்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி நிறைய ஸ்டிச் பண்ணி அப்புறம் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு கொக்கி பட்டியெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னடா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் மறுபடியும் பிரித்து தைச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுருங்க. இப்போ இந்த நெக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஓரத்தையல் வந்து நம்ம போட்டுடலாம் எட்ஜில். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவை தையல் போடும்போது அந்த நெக்கெல்லாம் வந்து கரெக்டாக நெயில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம தையல் போட்டு கரெக்டாக சுருக்கெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது லைனிங்கில் ஏதாவது அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த கார்னரில் எனக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து பார்த்தோன்னா அட்டாச் பண்ணணும். அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தையல் சைட்லலாம் வந்து தையல் போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பத்தலை. ஸோ அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ரெண்டையும் போடும்போது சுருக்கம்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து மெயின் போர்ஷனுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து டாட் பிடிக்கணும். இதை நான் வந்து ரைட் சைட் லெஃப்ட் சைடுன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11.5.
டாட்டோட ஹைட்டு, அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே இருக்கோம் இல்லையா, அது வந்து 11.5 வச்சுருக்கேன். இந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த ப்ளவுஸில் கப்பு வந்து எப்படி வரணும் அப்படின்னா ஷார்ப்பாக வேணாம், ஓகேவா? அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா நமக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா அந்த 3 இன்ச்சஸ் சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து 1 இன்ச் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட்டுக்கு மார்க் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். அதிகபட்சமாக 2.25 வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெயின் டாட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ மெயின் டாட்டில் இருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா சைட் டாட்டு ஆர்ம் ஹோல் டாட்டு மார்க் பண்ணணும் இல்லையா. அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னா ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா நமக்கு வந்து மெயின் டாட்டில் இருந்து அந்த டிஸ்டன்ஸ் 3 டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஷார்ப்பாக வேண்டான்னா அந்த 3 டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து வைக்கணும். கரெக்டாக அதை வந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் சைட் டாட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தைச்சிக்கலாம். கரெக்டாக 1.5 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 3 டாட்டுக்குள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இந்த மெயின் டாட்டை வந்து நம்ம தான் தைச்சிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்கு ஸ்டிச் வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் இந்த டாட்டு ஹைட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ கட் பண்ணலை, கட் பண்ணாமல் அதை அப்படியே திரும்ப எகைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து நான் முடிச்சு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டாட் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்னஸ் இந்த பாயிண்ட் வந்தோடனே கட் பண்ணாமல் திரும்ப எகைன் கீழே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு தையல் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ சைட் டாட் நான் வந்து பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கிறோம். நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் 1.5 வரைக்கும் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா டிஸ்டன்ஸு, அதை கரெக்டாக அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணாமல் திரும்ப அகைன் மறுபடியும் அதிலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நமக்கு சைட் டாட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் டாட்டு. இந்த ஆர்ம் ஹோல் டாட்டு நம்ம சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் மெயின் டாட்லேருந்து கரெக்டாக ஒரு ஸ்லாண்டிங்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா த்ரெட்டு துணி வந்து பிடிச்சோடனே நமக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக மடங்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக கொண்டு வந்து பாயிண்ட் மார்க் பண்ண வரைக்கும் தையல் போட்டுட்டு திரும்ப எகைன் அதே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பக்காவாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஷார்ப்பாக வேண்டான்னா ஒரு ஃபார்முலா, ஷார்ப்பாக வேணும்னா ஒரு ஃபார்முலா, அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா வீடியோ உங்களுக்கு தெரியலை, நான் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் கப்பு வந்து நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதுவே நமக்கு இது வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக நமக்கு வந்து கரெக்டாக நச்சுன்னு அதில் வந்து உட்காந்துரும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன், பிசுறுலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அந்த கொக்கிப்பட்டி அந்த மார்க் பண்ணுவோம் அதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். இதில் இருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு மெயின் டாட்க்கு 1 இன்ச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அதிலிருந்து திரும்ப அகைன் 1 இன்ச் நம்ம வந்து கொடுத்துடலாம். அந்த கோடு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து தப்பு, அந்த கோடு இல்லை. அது மாதிரி டாட்டோட ஹைட் நான் சொல்லியிருந்தேன் 11.5 தான் டாட்டோட ஹைட்டு. இப்போ நான் கோடு போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு சரியான அளவு. இந்த கோடு இல்லை.
இப்போ அந்த 1 இன்ச் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் டாட்டை ரெடி பண்ணியாச்சு. மெயின் டாட் ரெடி ஆயிடுச்சுனாவே நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்னது, அந்த 3 டாட்டோட டிஸ்டன்ஸ். அப்போ 3 டாட்டோட டிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம். அப்போ ஷார்ப்பாக வேண்டான்னா 1.5 இன்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் வந்து வைக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சோன்னே சென்டர் டாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆம் ஹோல் டாட்டும் மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பார்த்தோன்னா தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அளவுக்கு ஹைட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு 2.5 2.25 வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் வைக்கணும். ஷார்ப்பாக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. 2 தையல் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து 2 இதுக்குமே வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து டாட் வந்து பிடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த பிசர்லாம் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பட்டி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த எக்ஸஸாக எவ்வளோ தையல் கரெக்டாக வேணும், மேலே அந்த கர்வ் லைன் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து லைனிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்லேயும் லைனிங் பார்ட்டை நம்ம வந்து ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணணும். அது மாதிரி சைட்லலாம் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் பேக் பார்ட்டு, ஃப்ரண்டில் டாட் பிடிக்கிறது, பட்டி போர்ஷன், ஸ்லீவ் போர்ஷன், இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இது நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க முன்னே பாப்பா எழுந்துட்டா. இதுக்கு மேலே வந்து என்னால் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது. கண்டிப்பாக கோச்சிக்காதீங்க, சாரி. இனி ஃபினிஷிங் வீடியோ நான் நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா?